கிட்ஸ் வச்சிருக்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரில் ஏறி ஒரு 15 மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். உடனே அவங்க கேட்குற கேள்வி, அம்மா பசிக்குது, ஐ எம் ஹங்க்ரி. பேக்கடு ஸ்நாக்ஸ் லைக் பிஸ்கெட், சிப்ஸோ இல்லை கடையில் ஏதாவது வாங்கி கொடுக்குறதோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. எப்பயுமே வீட்லேயே ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கிறது. ஷார்ட்டாக ஒரு ட்ரிப் போகிறோம். ஸோ காரில் ட்ராவல் பண்ணுறப்ப சாப்பிட்றதுக்கு என் பையனுக்கு சில ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நேந்திர பனானாவை நல்லா கட் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் ஊற்றி தவாவில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே மக்கானாவை சால்ட் வாட்டர் மட்டும் தெளித்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோஸ்டட் நட்ஸ் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் பர்ஃபி, ரோஸ்டட் சால்டட் சிக் பீஸ் அதாவது உப்பு கடலை கொஞ்சம், அப்புறம் இந்த பப்பாயா நல்லா பழுத்துருச்சு. இங்கே வச்சுட்டு போனால் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இப்போ சாப்பிட கொஞ்சம் வச்சுட்டு மீதியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 நாளைக்கு எந்த வேலையும் செய்யாமல் ட்ரிப் போகலான்னு நினச்சா கூட போகிற வரைக்கும் நம்மளை இந்த கிச்சன் வேலை விடாது. ஏன்னா நான் பாலை இன்னைக்கு கேன்சல் பண்ண மறந்துட்டேன். நாங்கள் வரத்துக்குள்ளே அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடும். ஸோ கிளம்புற அவசரத்தில் அதை வேற பன்னீர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். நம்ம எங்கேயாவது கிளம்பலான்னு யோசிச்சா தான் வேலையெல்லாம் லைனப் ஆகி வரும். ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. என்னடா பையனுக்கு இவ்வளோ பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது அவனுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நாங்களே எடுத்துப்போம். என்ன கொஞ்சம் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா வெளியில் போய் வாங்குற அன்னெசரி ஜங்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. வீட்டில் மீதி இருந்த ஃப்ரூட்ஸையும் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா வரத்துக்குள்ளே வேஸ்ட் ஆகிடும். கூடவே கட்லரி அண்ட் நைஃபும் எடுத்தாச்சு. இதே மாதிரி உங்கள் பசங்களும் காரில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே ஸ்நாக்ஸ் கேட்பாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிப் போன இடத்துலேருந்து உங்களை பார்க்குறேன். அது எங்கன்னு தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.